அன்பார்ந்த நேயர்களே, இறைவன் இயேசுவின் பெரிதான கிருபையினால் கடந்த 50 வருடங்களுக்கு மேலாக மக்களின் கண்ணீரை துடைத்து வரும் இயேசு அழைக்கிறார் ஊழியத்தில் மிக முக்கியமான சேவைகளில் ஒன்றான பிரார்த்தனை கூட்டங்கள் மூலம் பல லட்சக்கணக்கான மக்கள் ஆசீர்வாதத்தையும் அற்புத சுகத்தையும் இறைவன் இயேசுவிடமிருந்து பெற்று வருகின்றனர். இது போன்ற ஒரு இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை கூட்டத்தின் மூலம் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்ட ஒருவரின் வியத்தகு சாட்சி உங்களின் விசுவாசத்திற்காக. இந்த பாவாடையோட ஓடி இருக்கிறது. அவர் ஒரு முரட்டாட்டு குணம் உள்ளவராக இருந்தார். மண்டை கிழிச்சுங்க, நத்திங்க வருங்கய்யா. ஒரு மனிதன் என்னால் சொல்ல முடியாது, அவர் ஒரு மனிதன் என்னால் நம்பவும் முடியாது. அவ்வளோ ஒரு மோசமான நண்பராக இருந்தவர் தான் அவர் முத்துங்கிற நண்பர். என் பேர் முத்துங்க. நான் ஈரோடு மாவட்டத்தில் வாசிக்கிறேங்க. நான் 13 வயசுலேயே குடிக்க ஆரம்பித்தேங்க. 13 வயசுலேயே பீடி சிகரெட்டு எல்லாமே குடிப்பேங்க. சாராயம் காய்ச்சங்க, சாராயம் விற்றவங்க. 21 வயசில் தாய் தகப்பனை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுனால அப்போனாலும் திருந்தோம் அப்படின்னுங்க கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. இவரை கட்டி கல்யாணம் முடிச்சுட்டு போனோமுங்க. சரியான குடி சீட்டாட்டான். என்னை அடிச்சு நம்ம தொந்தரவு பண்ணிட்டு வருங்க. எங்கள் அம்மா வீட்டில் கூட போய் பெரியப்பா என் வயிற்றுட்டு இருக்கீல 4 மாதத்துலேயே அடித்து முடிக்கிட்டாருங்க. எங்கள் அம்மா வீட்டுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா நான் குடிச்சு போட்டு பயங்கரமாக அங்கே போய் சண்டை கட்டுவேங்க. சமாதானம் இருக்காதுங்க. வீட்டுக்கு சேர்ந்து வரணும் அப்படி இப்படின்னு சண்டை கட்டிட்டு பிரியாதாக தான் இருக்குங்க. அப்புறம் நான் அங்கே வந்துருந்தேனுங்க. இவர்கிட்ட சரியா நான் வாழ்க்கையே செய்யலைங்க. அங்கே 10 நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டில் 10 நாளைக்கு இப்படியே இருந்துங்க. எங்கள் அம்மா வீட்டில் கூடங்க எல்லாம் மனசே விட்டுட்டாங்க, நம்மளுக்கு இப்படி ஒரு மர்மூனா அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் 2வது பையன் ஒரு பையன் எங்களுக்கு பிறந்தாங்க. 2வது பையன் பிறந்தாலும் சண்டை சச்சரவாக தான் இருக்குங்க. எங்கள் வாழ்க்கை பூரா பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவாகவே தான் இருக்குங்க. இப்படி எனக்கு வயசு 38 வயசு வரைக்கும் என் குடும்பத்தில் சமாதானமே இருக்கு. இதே காட்டுக்குள்ளெல்லாம் கூட பையனை 2 எல்லாம் ஓட ஓட துரத்து வருங்க. இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிலாம் ஓடுவோமுங்க. நாங்கள் இந்த சீலை கூட இல்லாமல் ஓடி இருக்கிறனுங்க. இந்த பாவாடையோட ஓடி இருக்கிறனுங்க. நான் மண்டை கிழிச்சுங்க, நத்திங்க வருங்கய்யா. இந்த 2 பையனையும் நான் அப்படி காப்பாத்தி இருக்கிறனுங்கய்யா. நான் இங்கெல்லாம் தேயில் போட்டிருக்கிறேங்கய்யா. நான் சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக குடிக்கு அடிமையாகி தன்னையும் வெறுத்து குடும்பத்தாரையும் துன்புறுத்தி இனி யாராலும் இவரை திருத்த முடியாது என்று வாழ்ந்து வந்தார் சகோதரி புஷ்பா அவரின் கணவர் முத்து. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக சகோதரர் முத்துவை போன்றவர்கள் மட்டுமல்ல, இதற்கும் மேலாக மற்ற பாடுகளிலும் பிசாசின் பிரச்சனைகளாலும் சிக்கி தவிப்பவர்களுக்கு மீட்பை உண்டு பண்ணும் பொருட்டு ஒரு குற்றமும் பாவமும் அறியாத தன்னையே சிலுவையில் ஒப்புக்கொடுத்து பிசாசின் அனைத்து தந்திரங்களையும் தகர்த்தெறிந்து வெற்றியோடு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இறைவன் இயேசுவை மக்கள் யாவரும் அறிந்து ரட்சிப்பை பெற்று ஆசீர்வாதத்தோடு வாழ வேண்டும் என்ற மிகுந்த மனதுருக்கத்தோடு இயேசு அழைக்கிறார் கூட்டம் 2003ஆம் ஆண்டு ஈரோட்டில் நடத்தப்பட்டது. ஈரோடு சிஎஸ் கிரவுண்ட்கிட்ட புக் ஸ்டால்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அப்போயும் பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவா இனிமேல் நம்ம பிழைப்போமா. அப்போயும் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா கடன் இருக்குங்க. கடன்காரன்லாம் வந்து வீட்டில் இருக்க பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அப்படின்ட்டு இருந்தாங்க. இயேசு அழைக்கிறார் பொதுக்கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கும் மைதானத்தின் வெளியில் தற்செயலாக சகோதரர் முத்து நின்று கொண்டிருந்த அந்த சமயத்தில் திடீரென்று பலத்த காற்றும் இடியுடன் கூடிய மழையும் கொட்டியது. அந்த சமயத்தில் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் இறைவன் இயேசுவின் வழிநடத்துதலின்படி வந்திருந்த ஒருவர் கூட மழையினால் ஆசீர்வாதம் பெறாமல் சென்றுவிடக்கூடாது என்ற மனதுருக்கத்தோடு மழையை நிறுத்த பிரார்த்தனை ஏறெடுத்தார். அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரம தகப்பனே, மத பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுவாமி மிகுந்த அவலோடு மை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்பா, நீர்தான் அவர்களுக்கு கதி, நீர்தான் அவர்களுக்கு நம்பிக்கை. இடிகள் இருக்கிறது,
மின்னல்கள் இருக்கிறது. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக நீ ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி சுவாமி. இந்த இடம் முழுவதும் மகிமையினால் நிரப்பு ராஜா, நிரப்பு சுவாமி. உமது பிள்ளைகள் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது ராஜா. ஆண்டவனே, வானத்தின் மீது உமது கைகளை வையும் சுவாமி. எல்லா இடத்திலும் மழை பெய்யட்டும் சுவாமி. ஆனால் இந்த இடத்தில் ஒரு சொட்டு மழை நீ பெய்யக்கூடாது ராஜா. இந்த இடத்தை மூடும் ராஜா. சாதாரணமாக உடனடியாக நின்று போவதற்கு சாத்தியமே இல்லாத இந்த இடியுடன் கூடிய மழையை இறைவன் இயேசுவிடம் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் ஏறெடுத்த பிரார்த்தனையால் நின்று போனதை வியப்புடன் பார்த்த சகோதரர் முத்துவின் மனதில் ஓர் எண்ணம், என்னுடைய குடிப்பழக்கத்தையும் இறைவன் இயேசுவால் நிறுத்த முடியும் என்று நின்று கொண்டிருந்தார். ஜெப வேளையில் பால் தினகர் ஐயா வந்துங்க கெட்ட பழக்க வழக்கங்களுக்காக ஜெபம் பண்ணாருங்க. ஐயோ, இந்த குடி பழக்கம் என்னை வாட்டுகிறது, என்னை வாட்டுகிறது, ஐயோ என் ஆத்துமா செத்து கிடக்கிறது என்று அழும் அத்தனை பேர் பாவத்தையும் மன்னியும் ராஜா. பாவ பழக்கங்களை எடுத்து போன ராஜா. அத்தனை பேருடைய கர்மங்களையும் தீர்த்தரலும் சுவாமி. அத்தனை பேரையும் புதிதாக்கும் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவும் ராஜா. அத்தனை பேர் உள்ளத்தையும் கழுவும். இன்று ஒவ்வொருவரும் புது சிருஷ்டியாக மாறட்டும், மாறட்டும். அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்ட சம்பவங்கள் அனைத்தும் 2003ஆம் ஆண்டு ஈரோட்டில் நடந்த சம்பவம். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சென்னையில் நடைபெற்ற ஓர் பொதுக்கூட்டத்திற்கு அன்பு சகோதரர் முத்து ஈரோட்டிலிருந்து வந்திருந்தார். பார்த்தீங்கன்னா கடந்த 2003 ஈரோட்டில் ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் 13 வயசுலேருந்து குடிப்பேன், சீட்டாடுவேன், எல்லாமே பண்ணுவேன். பார்த்தீங்கன்னா வீட்டில் படுக்கப்போ கூட பாய் இருக்காது. பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல தட்டு இருக்காது. எல்லாத்தையும் கொண்டு அடமானம் வைப்பேன், எல்லாத்தையும் விற்று போடுவேன். பார்த்தீங்கன்னா யாரும் என்னை நம்பி ஒரு சைக்கிள் கூட தர மாட்டாங்க. அப்படியெல்லாம் வாழ்ந்துருக்கும் போது 2003 அண்ணன் மீட்டிங்கில் போய் நின்னேன். வாழ்வா சாவா நின்னேன். அந்த இரவுலேயே மழை பெஞ்சுது. மழையை நிறுத்தின ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கிற குடி பழக்கத்தை நிறுத்துவாரா என்ற நம்பிக்கையில் இருந்தேன். அந்த இரவே பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருந்த எல்லா அசுத்த ஆவிகளும், எல்லா வெடியின் ஆவிகள், சிகரெட்டு குடிக்கிற ஆவிகள் எல்லாம் என்னை விட்டு போனது. அந்த இரவுலேயே நான் போய் படுத்து எனக்கு தூக்கமில்லை. அந்த இரவில் என் காத்தால என் மனைவிட்ட சொன்னேன், இனிமேல் குடிக்க மாட்டேன், தண்ணி போட மாட்டேன், பீடி குடிக்க மாட்டேன், சிகரெட்டு குடிக்க மாட்டேன், நான் தொடர்ந்து சர்ச்சுக்கு போவேன். இப்படி தாயா சொல்லுவேன், மறுபடியும் தண்ணி போட்டு வந்துடுறையா அப்படின்னு நம்பவே மாட்டாங்க. தொடர்ந்து சர்ச்சுக்கு போக போக என் மனைவி நம்பினாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 25 lakhs என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கா. 4 லேண்டு வாங்கி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா மகனுங்களுக்கு 2 பேர்த்துக்கும் 2 வாகனங்கள் வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு வாகனங்கள். இன்றைக்கு யாருமே நாங்கள் சைக்கிளில் போகிறதே இல்லை. பார்த்தீங்கன்னா செருப்பு போட்டோன்னா பின்னுக்கு குத்தி போடுவேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 400 300க்கு தான் செருப்பு எடுத்து போடுவேங்க. அந்தளவுக்கு என்னை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எந்த படிப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னாரோ அதே போல் நான் இப்போ ஒரு இன்ஜினியராகவும் ஆயிருக்கேன். அதுக்காக கர்த்தருக்கு மிகவும் நான் மகிமை செலுத்துகிறேன். அது மட்டும் இல்லை, எங்கள் அண்ணன் இன்று ஈரோட்டு மாவட்டத்தில் ஒரு முழு நேர ஊழினா ஊழியம் செஞ்சிட்ருக்காரு கர்த்தருக்காக. அதுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். செப்பா ஃபுல்லாக தண்ணி ஓடுவாருங்க, பயங்கரமாக அடிப்பாருங்க. மண்டையெல்லாம் தேயில்தான் போட்டிருக்கிறேங்க, காதெல்லாம் தேயில்தான் போட்டிருக்கிறேன். அந்த அன்னைக்கு எப்படியும் ஆண்டவர் கிருபைனால அண்ணன் ஈரோடு வந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரரை மாற்றினாருங்க. நம்ம பயங்கரமாக தண்ணி ஓடுவார். எங்கள் வீட்டுக்கு எந்த உரம்பரையுமே வராதுங்க, யாரும் வரமாட்டாங்க. அப்படிலாம் இருந்தோமுங்க. ஒரு கல்யாணத்துக்கு போனால் சண்டை, எங்கே போனாலும் சண்டை தாங்க, சமாதானமே இருக்காது. அப்போல்லாம் நம்ம ஒல்லியாக இருப்பணுங்க. இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுங்க, எனக்கு உடம்பும் வந்துருச்சுங்க. நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவரோட கிருபைனால. இடமெல்லாம் 4 இடம் கிடக்குதுங்க. எங்களுக்கு வீட்டு நம்ம சாமானு தானுங்க, ஒரு சாமான் இருக்காதுங்க. யாரால் வந்தால் தண்ணி கொடுக்குற கூட சொம்பு இருக்காதுங்க. பாருங்க, வீட்டு நம்ம சாமான் எடுத்து வச்சுருக்கிறோமுங்க. பரவாயில்ல, பெரிய பணக்காரரை விடாட்டு இத்தனை சாமானத்தை எடுத்து வச்சுருக்கிற அப்படிங்கிறாங்கங்க. அத்தனை சாமானும் போய் ஆண்டவர் கிருபைனால இன்னைக்கு இப்படி எடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த குடிகாரன் போய் எப்படி நீ மாற்றினான்னு கேட்பாங்க. எங்கள் ஊர் இல்லைங்க, நானும் இங்கே மாத்துறேன், ஆண்டவர் மாற்றிருக்கிறாருங்க அப்படின்னு தான் சொல்லுவனுங்க. எங்கள் பெரிய பையன் என்ன பண்ணுங்க, அம்மா நீ முன்னாடியே போய் சொல்லி சேர்ந்துருந்தீங்கன்னா அப்பாவை மாற்றி இருக்கலாம்ல அப்படின்பானுங்க. எனக்கு எப்படி தெரியுமுங்க, ஆண்டவருக்கு போனால் நம்ம இவரை மாற்ற முடியும்னு தெரியாதுங்க. நான் ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துங்கிறேங்க. நீங்கள் மட்டும் ஈரோடு வந்தீங்கன்னா என்ன நாங்கள் இங்கே நிற்கவே முடியாதுங்க. ஆண்டவருக்கு இருபதானுங்கண்ணா. கண்ணீரெல்லாம் தோடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கனிவோடே உன்
துன்பங்கள் வந்தாலும் கனிவோடே உன்னை காத்திடவே. அன்பான நேயர்களே, அன்பு சகோதரர் முத்துவின் அனைத்து குடும்ப பிரச்சனை, பிசாசின் பிரச்சனை, கடன் பிரச்சனைகளையும் நீக்கி இன்று சமுதாயத்தில் மற்றவர்கள் மதிக்கும்படியாக குடும்பமாக சந்தோஷமாக வாழும்படி ஆசீர்வாதத்தை இறைவன் இயேசுவிடமிருந்து தன் மனதுருக்கும் ஜெபத்தினால் பெற்றுத்தந்த டாக்டர் பால் தினகரன் அவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைத்து பிரச்சனையிலுமிருந்து விடுதலையை பெற்றுத்தர இப்பொழுது அதே ஈரோடு பட்டணத்திற்கு குடும்பமாய் வருகின்றார்கள். உன்னை வாழ வைக்கும்படியாக நான் வானத்தின் பல அணிகளை, பல கதவுகளை நான் இன்று உனக்காக திறக்கப் போகிறேன். இடம் கொள்ளாமல் போக மாட்டோம். உனக்கு இருக்கும் கண்ணீர், கவலை, துக்கம், பாடு எல்லாவற்றையும் நீக்கும்படியாக ஆசீர்வாதத்தினால் உன்னை நிரப்ப போகிறேன் என்று சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். ஜூன் 14, 15 மற்றும் 16 ஆகிய 3 நாட்கள் மட்டுமே நடைபெறும் இயேசு அழைக்கிறார் ஈரோடு பிரார்த்தனை திருவிழாவில் உங்களை தொடர்ந்து வரும் பலவிதமான பிசாசின் பிரச்சனைகள், நோய்கள், கடன் தொல்லைகள் மற்றும் குடும்ப பிரச்சனைகளில் இருந்து விடுதலையை பெற்றுத்தர டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் இறைவன் இயேசுவிடம் மனதுருக்கத்துடன் பிரார்த்தனையை ஏறெடுக்க வருகின்றனர். நேயர்களே, யாவரும் குடும்பமாய் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் இயேசு அழைக்கிறார் ஈரோடு பிரார்த்தனை திருவிழாவிற்கு வாருங்கள். இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுச் செல்லுங்கள். இயேசு அழைக்கிறார் ஈரோடு பிரார்த்தனை திருவிழா நடைபெறும் இடம் CSI ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி, பிரப் சாலை, ஈரோடு. நேயர்களே, மறந்து விடாதீர்கள். ஜூன் 14, 15, 16 3 நாட்களும் தினமும் மாலை 5:30 மணிக்கு இயேசு அழைக்கிறார் ஈரோடு பிரார்த்தனை திருவிழாவிற்கு வாருங்கள். இறைவன் இயேசுவிடமிருந்து அற்புத சுகத்தையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள். சகோதரர் முத்து பெற்ற ஆசீர்வாதம் போன்று உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. வாருங்கள் ஈரோடு பிரார்த்தனை திருவிழாவிற்கு. இப்பொழுதும் இயேசு அழைக்கிறார் பிரார்த்தனை திருவிழாவில் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வழங்கிய வல்லமை நிறைந்த இறை வார்த்தைகள் உங்கள் ஆசீர்வாதத்திற்காக. Tonight the Lord told me that He's filling everyone with His mighty Holy Spirit. இன்று இரவும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தம்முடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறேன் என்று சொன்னார். Every family with His mighty Holy Spirit. ஒவ்வொரு குடும்பத்தையும் தம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். When God's Holy Spirit comes, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, if you read Isaiah 28 and verse 11, ஏசாயா 28:11 நீங்கள் வாசிப்பீர்களானால், He makes you speak in new tongues. அவர் உங்களை புதிய நவமான பாஷைகளில் பேசும்படி செய்கிறார். Mark 16 and verse 17 also says that. மார்க் 16:17 வசனமும் கூட அதைதான் சொல்லுகிறது. You will begin to speak with new tongues. நீங்கள் நவமான பாஷைகளிலே பேச ஆரம்பிப்பீர்கள். You will speak new things. நீங்கள் புதியவைகளை பேசுவீர்கள். You will say, am I speaking this? நானா இவைகளை பேசுகிறேன் என்று நீங்கள் கேட்பீர்கள். Look at Zacchaeus. சகேயுவை பாருங்கள். In Luke chapter 19 and verse 8. லூக்கா 19ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்திலே you find that he is a sinner. அவன் ஒரு பாவியான மனுஷன் என்று பார்க்கிறோம். Everybody called him sinner. எல்லாரும் அவனை பாவி என்றார்கள். He was taking bribes. அவன் லஞ்சம் வாங்கினான். He was destroying the families. குடும்பங்களை சிதைத்துக் கொண்டிருந்தான். And everybody hated him because he was treating people unjustly. அநியாயமாய் அவன் மக்களை நடத்தினபடியினால் எல்லாரும் அவனை வெறுத்து பகைத்தார்கள். But this man had a longing to see Jesus. ஆனால் இந்த மனிதனோ இயேசுவை காண வேண்டும் என்று ஆசையுள்ளவனாய் இருந்தான். He was short. அவன் குள்ளனாய் இருந்தான். So he got in on a tree. ஆகவே ஒரு மரத்தின் மேல் ஏறினான். And he was hiding himself. அங்கே அவன் தன்னை ஒளித்துக் கொண்டிருக்கிறான். He just looked to see how Jesus was. இயேசு எப்படிப்பட்டவராய் இருப்பார் என்று பார்த்தான். There was a big crowd. ஒரு பெரும் திரள் கூட்டம். Jesus was lost in the crowd. இயேசு அந்த கூட்டத்தில் கடைமுனையில் வருகிறார். But he was on the tree. ஆனால் அவனோ மரத்தின் மேல் இருக்கிறான். Trying to look at Jesus just to see who he was. இயேசு யார், எப்படிப்பட்டவராய் இருக்கக்கூடும் என்பதை அறிய முயற்சிக்கிறான். Jesus came. ஆனால் இயேசு வந்தார். And stood right under the tree. சரியாக அந்த மரத்துக்கு கீழே நின்றார். Nobody knew that Zacchaeus was there. சகேயு அங்கே இருக்கிறான்
இருக்கிறான் என்பது யாருக்குமே தெரியாது. But by the power of God, Jesus knew. ஆனால் தேவனுடைய வல்லமையினாலே இயேசு அதை அறிந்திருந்தார். Jesus knows you are here. இயேசுவுக்கு நீங்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்பது தெரியும். That's why he calls the names of the people. ஆகவேதான் மக்களுடைய பெயர்களை சொல்லி அவர் கூப்பிடுகிறார். Just a few names. ஒரு சில பெயர்களை. Just to prove that he knows every one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அறிந்திருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக அப்படி செய்கிறார். If he wants, he can call everybody's name. வேண்டுமென்றால் அவர் எல்லாருடைய பெயரையும் கூப்பிட முடியும். It will take months together. அப்படி எடுக்க வேண்டுமென்றால் அதற்கு மாத கணக்கில் ஆகும். But just as a sample, he calls a few names. ஆகிலும் அடையாளத்துக்காக அவர் ஒரு சிலரை கூப்பிடுகிறார். It's not that they are the only blessed ones. அவர்கள் மாத்திரம்தான் பாக்கியம் பெற்றவர்கள் என்பதற்காக அல்ல. Jesus loves everybody. இயேசு அனைவரையும் நேசிக்கிறார். In that big crowd, அந்த பெரிய திரள் கூட்டத்துக்குள் he stood under the tree. அவர் அந்த மரத்தின் அடியில் நின்று called that man by his name Zacchaeus. அந்த மனிதனை பெயர் சொல்லி சகேயுவே என்று கூப்பிட்டார். Jesus never met him before. அதற்கு முன்பு இயேசு ஒருபோதும் அவனை சந்தித்ததே இல்லை. And he said, Zacchaeus, I know you. அவர் சொல்லுகிறார், சகேயுவே உன்னை நான் அறிவேன். I know everybody. எல்லாரையும் நான் அறிந்திருக்கிறேன். Zacchaeus, சகேயுவே come down. இறங்கி வா. I want to come to your home. நான் உன் வீட்டுக்கு வர வேண்டும். Tonight Jesus says, I want to come to your home. இன்றிரவு இயேசு உங்களை பார்த்து நான் உங்கள் வீட்டுக்கு வர விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். That's why we prayed for God to bless our families. ஆகவேதான் தேவனும் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்கிறோம். He came down quickly. அவர் உடனே சீக்கிரமாக இறங்கினார். Zacchaeus was taking Jesus home. சகேயு இயேசுவை வீட்டுக்கு கூட்டி சென்றான். Everybody was saying he's a sinner. எல்லாரும் ஐயோ அவன் பாவியாயிற்றே என்று சொல்லுகிறார்கள். How can Jesus go to the home of a sinner? இயேசு எப்படி ஒரு பாவியின் வீட்டுக்கு போகலாம்? Does everyone say you are a sinner? எல்லாரும் உங்களை பாவி என்று சொல்லுகிறார்களா? Have everybody cast you out? எல்லாரும் உங்களை உதறி தள்ளி விட்டார்களா? Jesus is coming only to your home. இயேசு உங்கள் வீட்டுக்கு மாத்திரம் தான் வருகிறார். He will come only to your home first. முதலாவது இயேசு உங்கள் வீட்டுக்கு தான் வருகிறார். And when Zacchaeus was taking Jesus, சகேயு இயேசுவை தன் வீட்டுக்கு கூட்டி சென்றபோது Zacchaeus stood. சகேயு நின்றான். The Bible says Zacchaeus stood. வேதம் சொல்லுகிறது சகேயு நின்று and he turned to Jesus. இயேசுவிடமாய் திரும்பி and he spoke in new tongues. அவன் பேசின பொழுது அவன் புதிய நவமான பாஷைகளில் பேசுகிறான். He said, Jesus, சொன்னான், இயேசுவே, I will give away half my wealth to the poor. என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுத்து விடுகிறேன். And I will give back 4 times what I have taken unjustly from the people. நான் மக்களிடத்திலிருந்து அநியாயமாய் எடுத்துக்கொண்டதை நாளத்தனையாய் திரும்பி செலுத்துகிறேன். He spoke in new tongues. அவன் புது பாஷையில் பேசினான். Yes, my friend. ஆம் என் நண்பர்களே, when the Holy Spirit comes upon us, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மீது வரும்போது God's righteousness will come. தேவனுடைய நீதி வருகிறது. Yes, you will become a righteous man. ஆம், நீங்கள் நீதிமான்களாவீர்கள். You will become a righteous woman. நீங்கள் நீதியுள்ள ஒரு பெண்ணாவீர்கள். Today you may be a sinner. இன்று ஒருவேளை நீங்கள் பாவியாய் இருக்கலாம். But when God's Spirit comes into you tonight, ஆனால் இன்றிரவு தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ளே வரும்போது, you will speak in new language. நீங்கள் புதிய பாஷைகளில் பேசுவீர்கள். New tongues. நவமான பாஷையில் பேசுவீர்கள். Your life will be righteous. உங்கள் வாழ்க்கை நீதியுள்ளதாய் மாறும். You will say, am I living a righteous life? நானா நீதியுள்ள வாழ்க்கை வாழ்கிறேன் என்று நீங்கள் கேட்பீர்கள். Now I am clean in my relationship with my wife. என் மனைவியோடு இருக்கிற உறவில் இப்பொழுது நான் சுத்தமாய் இருக்கிறேன். Now I am clean in my relationship in my family. என் குடும்பத்தாரோடு உள்ள உறவில் இப்பொழுது நான் தூய்மையாய் இருக்கிறேன். Now I don't take any evil things. இப்பொழுது நான் எந்த பொல்லாங்கான காரியத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. I don't take money unjustly. அநியாயமாய் நான் பணம் வாங்குவதில்லை. I am righteous. நான் நீதியாக இருக்கிறேன். You will have a new life. உங்களுக்கு ஒரு புதிய ஜீவன் கிடைக்கும். Tonight it's coming to you. இன்றிரவு உங்களுக்குள் வருகிறது. The whole world will look at you. முழு உலகமே உங்களை நோக்கி பார்த்து and say you are righteous. நீ நீதிமான் என்று சொல்லும். You are righteous. நீ நீதியுள்ளவன் என்று சொல்லும். They will love you. அவர்கள் உங்களை நேசிப்பார்கள். Your relatives will honor you. உங்கள் உறவினர்கள் உங்களை கனம் பண்ணுவார்கள். The people in your working place will honor you. உங்களோடு வேலை செய்கிறவர்கள் உங்களை கனப்படுத்துவார்கள். The nation will honor you. தேசம் உங்களை கனம் பண்ணும். You will have peace with all men. எல்லா மனுஷரோடும் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும். No fear. பயமே இல்லை. Nothing to hide. ஒளிப்பதற்கு ஒன்றுமில்லை. Clean life. தூய்மையான வாழ்க்கை. No willpower can give you that clean life. எந்த மனதிட வலிமையும் அந்த தூய்மையான வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்காது. Only Jesus. இயேசு ஒருவர் மாத்திரமே கொடுக்க முடியும். Only Jesus. இயேசு ஒருவரே தர முடியும். Because he has shed his blood on the cross. ஏனென்றால் சிலுவையின் மேல் அவர் தம் திரு இரத்தத்தை சிந்தினார். And the blood of Jesus Christ cleanses us from all sins. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். The sacrifice of the Holy One Jesus Christ. மகா பரிசுத்தமான இயேசு கிறிஸ்துவின் தியாக பலி. Sacrifice of shedding his blood to cleanse us. தம் திரு இரத்தத்தையே நம்மை சுத்திகரிக்கும் பலியாக ஒப்புக்கொடுத்ததினால் has made a way for us to be clean. நாம் தூய்மை அடைவதற்கான ஒரு வழியை உண்டு பண்ணினார். Tonight that Jesus is ready to come into your life. இன்று இரவு அந்த இயேசு உங்கள் வாழ்க்கைக்குள் வர ஆயத்தமாய் இருக்கிறார்.
cleanse you உங்களை சுத்திகரிப்பதற்காக and always to be with you. எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருக்கும்படியாக Not only he will cleanse you tonight, இந்த இரவு உங்களை அவர் சுத்திகரிக்கிறதோடு மாத்திரமல்லாமல் not only your addictions will leave you, உங்கள் அடிமைத்தன பழக்கங்கள் உங்களை விட்டு ஓடுகிறது மாத்திரமல்லாமல் but always he'll keep you clean. எப்பொழுதும் உங்களை அவர் தூய்மையாக வைத்துக் கொள்வார். That's why he fills you with the Holy Spirit. அதற்காக தான் உங்களை தம் பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்புகிறார். Are you ready to receive God the Holy Spirit? பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமா? In Eluru, ஏலூரிலே in one of the meetings, கூட்டங்கள் ஒன்றிலே suddenly I pointed to the crowd திடீரென்று கூட்டத்துக்குள் நான் சுட்டி காட்டினேன். and the Holy Spirit showed. பரிசுத்த ஆவியானவர் எனக்கு காண்பித்தார். There is a person called Prasad. பிரசாத் அனி சகோதரடு பிரசாத், you're living in adultery. நீங்கள் விபச்சார பழக்கத்தில் இருக்கிறீர்கள். You're cheating your wife. உங்கள் மனைவியை ஏமாற்றுகிறீர்கள். But now you have blood in your hands. ஆனால் இப்பொழுது உங்கள் கைகளில் இரத்தம் படிந்திருக்கிறது. Mr. Prasad, ஐயா பிரசாத், you have come here even now suffering with the problem of the sinful acts that you have committed just now. నీవు ఇప్పుడు కూడా ఇక్కడికి వచ్చినప్పుడు కూడా నీవు చేసిన పాపపు అలవాట్లనేటువంటి ఇప్పుడు కూడా చేసి వాటి చేత నలిగిపోతున్న స్థితిలో ఇక్కడికి వచ్చి ఉన్నావు. But the only solution is the blood of Jesus Christ. இதற்கு இருக்கிற ஒரே பரிகார தீர்வு இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் மாத்திரமே. He is cleansing the adulterous spirit விபச்சார ஆவியிலிருந்து அவர் உங்களை சுத்திகரிக்கிறார். and he is turning you to God. உங்களை தேவனிடமாக திருப்புகிறார். He is forgiving your adultery. உங்கள் விபச்சார பாவத்தை உங்களுக்கு அவர் மன்னிக்கிறார். Now he is giving you a clean life. இப்பொழுது ஒரு தூய்மையான வாழ்க்கை உங்களுக்கு அருளுகிறார். Go back to your wife and your family. உங்கள் மனைவியிடத்தில் குடும்பத்துக்கு திரும்பி போங்கள். As I said it and began to pray, இதை நான் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே in a fefew minutes that Prasad was on the platform. ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த பிரசாத் மேடையின் மேல் வந்து நின்றார். నా పేరు ప్రసాద్ అండి. నన్ను బ్రదర్ గారు పేరు పెట్టి పిలిచి, ప్రసాద్ నీ మనసంతా కల్మషంగా ఉన్నావు, నువ్వు కొన్ని విషయాల్లో అంటే నేను ఒక అమ్మాయి విషయంలో నేను తప్పుదేం చేశానండి. చేసినప్పుడు దాన్ని నాకు చూపించాడు. తర్వాత ఇంకో నీ కొరకు దేవుడు రక్తాన్ని కార్చాడు, రక్తం నీ చుట్టూ ప్రవహిస్తుందని చెప్పారండి. అప్పుడు నేను ఆకాశం వైపు ఇలా ఎత్తి నేను ఒళ్ళంతా నాకు వైబ్రేషన్ వచ్చి నేను పైకి చూస్తే నాకు యేసుప్రభు పైనుంచి నాకు రక్తధారలతో నాది మొత్తం శరీరం బాగా రక్తం పడిపోతుందండి. నేను చాలా పాపిగా ఉన్నాను. నేను పాపిగా ఉండి రక్షణలోకి వచ్చిన దగ్గర నుంచి కూడా దేవుడు నన్ను దీవిస్తూనే వచ్చాడండి. I have committed my life to Jesus. நான் என் வாழ்க்கை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன். I felt a cleansing come upon me. ஒரு சுத்திகரிப்பு என் வாழ்க்கையில் இறங்கி வருகிறதை உணர்ந்தேன். Now I feel like a new man. இப்பொழுது ஒரு புது மனுஷனைப் போல் நான் உணர்கிறேன். I am sorry God. தேவனே என்னை மன்னித்து விடும். I am sorry my wife. என் மனைவியே என்னை மன்னித்து விடு. He said it before 2 lakhs of people. 2 லட்சம் மக்களுக்கு முன்பாக நின்று இப்படி அவர் அறிக்கையிட்டு சொன்னார். That takes the power of God. தேவனுடைய வல்லமை அப்படிப்பட்டதாகும். My friend, என் நண்பரே, you too I know want to be clean tonight. நீங்களும் கூட இன்றிரவு தூய்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று நான் அறிவேன். You are fed up of all the old ways. பழைய வழிகள் எல்லாவற்றையும் நினைத்து நீங்கள் வெறுத்து சலித்து விட்டீர்கள். Tonight Jesus is here. இன்றிரவு இயேசு வருகிறார். He is here right now. அவர் இப்பொழுது இங்கு இருக்கிறார். Open your heart to Jesus. உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுங்கள். Wherever you are, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, say Jesus, இயேசுவே cleanse me. என்னை சுத்திகரியும் என்று சொல்லுங்கள். And Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, fill me. என்னை நிரப்பி விடும். I want to walk in righteousness. நான் நீதியிலே நடக்க விரும்புகிறேன். Now he is filling you. இப்பொழுது உங்களை அவர் நிரப்புகிறார். Would you stand wherever you are? நீங்கள் இருக்கிற இடத்தில் எழுந்து நிற்பீர்களா? We are all going to cry right now. நாம் எல்லாரும் இப்பொழுது கதறி கூப்பிட போகிறோம். Now he will fill you. இப்பொழுது உங்களை அவர் நிரப்புவார். Now he will fill you. இப்பொழுது உங்களை அவர் நிரப்புவார். Shall we pray? நாம் ஜெபிப்போமா? Lord Jesus, கர்த்தராகிய இயேசுவே, you know the hearts of your children. உம்முடைய பிள்ளைகளின் இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீர். You are seeing their heart. இவர்கள் இருதயங்களை நீர் பார்க்கிறீர். You are hearing their cry. இவர்கள் கூப்பிடுதலை நீர் கேட்கிறீர். Fill, Lord. நிரப்பும் ஆண்டவரே. Fill your people with thy Holy Spirit. உம்முடைய ஜனங்களை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பி விடுவீராக. Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, enter into them now. இவர்களுக்குள் இப்பொழுது பிரவேசிப்பீராக. I bind every demon power. எல்லா பிசாசின் சக்திகளை நான் கட்டுகிறேன். I bind every spirit of sin. எல்லா பாவத்தின் ஆவிகளை நான் கட்டுகிறேன். Come out, you adultery. விபச்சார ஆவியே வெளியேறு. Come on. வெளியேறு. Come out, you devils bringing sin. பாவத்தை கொண்டு வருகிற பிசாசே
பிசாசுகளை வெளியேறுங்கள். Come out, you witchcraft powers. பில்லி சூனிய வல்லமைகளை வெளியேறுங்கள். Leave the souls of the people now. இப்பொழுதே ஜனங்களுடைய ஆத்துமாக்களை விட்டு ஓடி போங்கள். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Right now. இப்பொழுதுதானே. Enter into them, Lord. இவர்களுக்குள்ளே பிரவேசியும் ஆண்டவரே. They are weak. இவர்கள் பலவீனர்கள். All of us are weak, Lord. நாங்கள் அனைவரும் பலவீனர்கள் ஆண்டவரே. But where you are, ஆனால் நீர் எங்கே இருக்கிறீரோ there is liberty. அங்கே விடுதலை உண்டு. There is liberty. அங்கே விடுதலை உண்டு. There is liberty. அங்கே விடுதலை உண்டு ஐயா. Now, இப்பொழுது fill their heart. உங்கள் இருதயங்களை நிரப்பும். Your heart is going to carry Jesus from now on. இது முதற்கொண்டு உங்கள் இருதயம் இயேசுவை சுமந்து திரிய போகிறது. Heaven is opening. பரலோகம் திறக்கப்படுகிறது. Heaven is opening. பரலோகம் திறக்கிறது. As God's providential grace is coming upon you. தேவனுடைய தீர்க்கதரிசன கிருபை உங்கள் மீது இறங்கி வரும்போது Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று Open சொல்லுங்கள். your mouth wide. வாயை விரிவாய் திறவுங்கள். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள். Speak in new tongues. நவமான பாஷையில் பேசுங்கள். Have vision. தரிசனங்களை காணுங்கள். Prophesy. தீர்க்கதரிசனம் சொல்லுங்கள். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. By the power of God. தேவனுடைய வல்லமையினாலே. By the power of God. தேவனுடைய வல்லமையினாலே. You devils. பிசாசுகளே. You deceptions. வஞ்சக ஆவிகளே. You will not have dominion over any soul of any person here. இங்க இருக்கிற யாருடைய எந்த ஆத்துமாவின் மீது உங்களுக்கு ஆளுகை இல்லை. I command that you will never touch them in Jesus' name. இனி நீங்கள் ஒருபோதும் இவர்களை தொடாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு உத்தரவிடுகிறேன். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள். Miracles are happening right now. அற்புதங்கள் இப்பொழுது நடக்கின்றன. Every bone is being healed by the power of God. தேவனுடைய வல்லமையினால் எலும்புகள் எல்லாம் இப்பொழுது குணமாகின்றன. Many people are suffering with bone disease. அநேகர் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்களிலே கஷ்டப்படுகிறீர்கள். God heals you right now. இப்பொழுதுதானே கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Deliver your people tonight. இன்று உடைய ஜனங்களை விடுதலையாக்குவீராக. Father, liberate them from their sicknesses. பிதாவே சகல நோய்களிலிருந்து இவர்களை விடுதலையாக்கி விடும். Let them be free. இவர்கள் விடுதலை அடையட்டும். Let them be free. இவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. Let them be free. இவர்கள் முழு விடுதலை அடையட்டும். Let every sickness come out. எல்லா நோய்களும் வெளியேறுவதாக. Come out. வெளியேறட்டும். In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. In Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Everybody be healed. எல்லாரும் சுகமடைவார்களாக. Every cancer come out. எல்லா புற்றுநோய்களும் வெளியேறட்டும். Every pain come out. எல்லா வலியும் நீங்கி போகட்டும். Every organ function normally in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் உறுப்புகள் எல்லாம் சீராய் இயங்குவதாக. Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரே. Create new organs for your people, Lord. உம்முடைய ஜனங்களுக்காக புதிய புதிய உறுப்புகளை உருவாக்கி கொடுப்பீராக. Those who are weak and cannot bear a child. பலவீனமாய் குழந்தை பெற முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரும், the husband or the wife, மனைவியானாலும் சரி புருஷனானாலும் சரி, heal their weaknesses, Lord. அவர்கள் பலவீனங்களை குணமாக்கும் ஆண்டவரே. Let them have a child in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் ஒரு குழந்தை பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக. Praise the Lord. உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். Jump with joy. ஆனந்த சந்தோஷத்தில் துள்ளி குதியுங்கள். Hallelujah. Hallelujah. Praise the Lord. கர்த்தருக்கே துதி உண்டாகட்டும். Praise the Lord. கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். Praise the Lord. கர்த்தரை துதியுங்கள்.